விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த இனிய காலை பொழுதில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 21/7/2026 ஜூலை மாதத்தின் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆடி மாதத்தின் 5ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலத்திலே, கிருஷ்ண ருது முதுவே காலத்திலே, கடக மாதத்திலே சுக்ல மக்ஷத்திலே இருக்கிறோம். சப்தமி திதி காலை 8:41 வரை, பின்பு அஷ்டமி திதி, அஸ்த நட்சத்திரம் காலை 12:07 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையே இன்னைக்கு 21 டேட்டு 3 வரும். ஸோ ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு செவ்வாய் பகவானுக்குரிய நாளாக இன்னைக்கு எடுத்துக்கணும். நீங்க முருகான்னு எவ்வளவு தூரம் கேட்குறீங்களோ அவ்வளவு தூரம் நல்லா சொல்லுங்க, தப்பே கிடையாது. கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாம் நிறைய போடுங்க. இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பைரவரின் வழிபாடு, துர்க்கையின் வழிபாடு, துர்கை அஷ்டமி இருக்கு, துர்க்கை வழிபாடு கஷ்டங்கள் எல்லாம் விளக்கிடும். பில்லி சூன்யம் பெரும்பகைகளை வல்லபூதம் பலாஷ்டிக பேய்கள் அல்லல்படுத்தும் மடங்கா முடியும் எல்லாம் போகும். காலையிலே பூமி தேவியை கொண்டு வழிபட்டு இந்த நாளை துவங்குங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. 10:45 11:45 நல்ல நேரம். காலையில் சாயங்கால வேலையில் 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 3:04, குளிகை 12:01, யமகண்டம் 9:10, வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரம். கடக லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 4:48 வினாழிகை 6:01 சூரியன் உதய நேரம். உத்திரட்டாதி என்கிற மீன ராசிக்குள்ளர சந்திராஷ்டமம். சூரியன் உச்சமிற்ற குருடன் கடகத்திலே, சுக்கிரன் கேது சிம்மத்தில், சந்திர பகவான் துலா ராசி தொடுகிற ராகு கும்பத்தில், சனி மீனத்தில், செவ்வாய் ரிஷபத்தில், மிதுனத்தில் வக்கரகதி பெற்று புதன் என்று இந்த நாள் இருக்கிறது. இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. ராசியின் 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வருகிறார். கலத்திரம் அப்படிங்கிற விஷயம், சுகம் அப்படிங்கிற விஷயம், நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. பெருமை கிடைக்கும். காலம் தூக்கி விட்டுக்கலாம். தொழிலிலே முன்னேற்றம் உண்டு, வெற்றி உண்டு. எதையும் சமாளிக்கிற ஒரு ஆற்றல் கிடைக்கும். குருவின் அருள் உங்களுக்கு 12ஆம் இடத்திலையும் தொழில்ஸ்தானத்திலையும் 8ஆம் இடத்திலையும் பதிகிறது. அதனால எல்லா விதத்திலும் நன்மை உண்டு. இன்றைய நாளின் முருக வழிபாடு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். தன தானிய சம்பத்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும். அஷ்டமியோடு சேர்ந்ததுனாலே, துர்க்கையை வழிபடுவதனாலே எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். நன்மைகள் பல தாங்கி வரக்கூடிய நல்ல நாள் இன்றை. 8-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய 7ஆம் இடத்திற்கு வர இருக்கிற சந்திர பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். 3க்குரியவர். லாபங்களை பெருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. 6ஆம் இடம்னாலே மகிழ்ச்சியை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும், தேவையான செலவுகளையும் கொடுக்கும். அடுத்தடுத்த விஷயங்களுக்கு செலவு முக்கியமாக அமையும். அந்த செலவை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் செவ்வாயின் வழிபாட்டினாலே, முருகப்பெருமானின் வழிபாட்டினாலே கண்ட்ரோல்டா செவ்வாய் செலவுகளை கொடுப்பார். அனாவசிய செலவை தவிர்க்கலாம். இன்றைய நாளில் பைரவரை வழிபட பல விஷயங்களான சிக்கல்கள் இருக்குல்ல, எல்லாம் நீங்கும். அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள புதன் வக்கரகதியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். 5ஆம் இடமான அறிவுஸ்தானத்தில் சந்திரன் செல்கிறார். 2ஆம் இடத்துக்காரன் 5இல் இருந்தால் புகழை தருவான்னு இருக்கு.
பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே லாபங்களை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அறிவு கூர்மையினால விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், யோசித்து செய்யலாம், நிறைய காரியங்களை புரிந்து கொண்டு செய்யலாம். குழந்தைகளுக்கு அந்த எஜுகேஷன் ரிலேட்டடான கல்வி நிலைப்பாட்டை மாற்றுவதற்கான யோசனைகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். பல விதத்திலும் புகழின் உச்சியை அடைவதற்கான ஏற்பாடுகளை இந்த நாள் உங்களுக்கு பெற்றுத்தரும். அஷ்டமி அப்படிங்கிறதுனால துர்கையை வழிபட்டு பூஜை செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. ராசிநாதனான சந்திரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ள போறார். நல்ல கம்ஃபர்ட் ஜோனி, எவ்வளவு தூரம் கஷ்டம் இல்லாம வாழ்க்கை அப்படிங்கிறத கொடுப்பார். புதன் வக்கரம் பெற்றிருக்கிறார் 12ஆம் இடத்துல. பார்வை உங்க ராசியின் 6ஆம் இடத்துல விழும். கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதில் சிக்கல் உண்டு. குழந்தைகள் விஷயத்துல நிறைய காரியங்களுக்கு நீங்க ஆன்சர் தேடிக்கொண்டே இருக்கிறீங்க, பிரஷர் இருக்கும். அதை உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி ஈஸ் அவுட் பண்ணக்கூடிய டேவா இந்த நாள் அமைஞ்சிடும். கவலைப்பட வேண்டாம். பல நன்மைகளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். சுகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைக்கு 8-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளில் துர்கை அம்மாவை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. எதை செய்தாலும் அதற்கு ஒரு மாற்று உண்டாகக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கு. தெரிந்து செய்யக்கூடிய செயல்பாட்டின் வழிகள் உங்களுக்கு இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிறதுனால பிடிவாதம் பிடிக்காம யார் என்ன சொன்னாலும் மனசுல போட்டியா வச்சுக்காம இதை செய்யணும்னு தோணிச்சு சார் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். அது இல்லாம அவங்க ஏன் சொன்னாங்க இவங்க ஏன் சொன்னாங்கன்னு ஒரு சின்ன போட்டியை மனசுல போட்டீங்கன்னா காரிய தடையாய் மாறிவிடும். அதனால இன்னைக்கு என்ன பண்ணுங்க, சொல்றது சொல்லட்டும், நம்ம எடுத்து வச்சுப்போம், அழகாக பண்ணுவோம், அதில் நன்மை இருந்தால் எடுத்துப்போம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த மைண்ட் செட் ரொம்ப நல்லது. அதுதான் இன்னைக்கு சக்ஸஸை கொடுக்க போகிறது. செவ்வாய் அன்று முருகனை வழிபடுவது சிறந்தது, வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. லாபஸ்தானத்திலே குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவான் 2ஆம் இடத்துல அமர்வது 2-11 தொடர்புனாலே அன்று குருவின் பார்வை உங்களுடைய விருச்சிக ராசியின் 3ஆம் இடத்துல விழுவதனாலே மனதிலே பக்தி பெருகும். இன்னைக்கு முருகனின் பக்தி, பைரவரின் பக்தி, துர்கையின் பக்தி, பூமாதேவியின் பக்தி என்று அங்காரக தொடர்பான பக்தியின் வெளிப்பாடுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு வைபான டேவா மாற்றிக்கிடுங்க. 4-6 அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. எத்தனை செயல்கள் இருந்தாலும் முயற்சி இல்லையில் ஒண்ணுமே வராது. நாம சொல்லுவோம், தோல்வியால் துவளாதே வெற்றியால் பறக்காது அப்படி சொல்லுவோம் இல்லையா. தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்படி முயற்சியை முதலில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்க ராசியில் உள்ள சந்திரன் வருகிறார், சித்திரை நட்சத்திரத்தை தொடுகிறார், பின்பு சுவாதிக்குள்ள வருவார். சித்திரையை தொடும்போது தைரியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அந்த தைரியத்தை அழகாக கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு முருகனின் வழிபாட்டுடன் தைரியமாக காரியங்களை செய்ய பல காரியங்கள் உங்களால் அழகாக எளிமையாக செய்ய முடியும், புரிந்து செய்ய முடியும். அதனால் தைரியமாக சில காரியங்கள் செய்யுங்க, நன்மை உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்தை தொடுகிறார் சந்திரன் என்று.
உங்க ராசியினுடைய அஷ்டமத்திலே புதன் வக்கரம் பெற்று இருக்கிறார். 9ஆம் இடத்திலே சூரியன், குரு உச்சம் பெற்ற குரு, உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிற குரு. இதனாலே பல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. நினைத்தது நினைத்த மாதிரி முடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு. அந்த முடிக்கிற விஷயத்துல அழகா டியூனிங்கோட முடிப்பீங்க. ஸோ நல்லதெல்லாம் நடக்குது சார், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வளர்பிறை சப்தமி யோகம் முடிந்து அஷ்டமிக்குள்ள போறோம். அப்போ எதுவுமே வெற்றிக்கு வழிகளை உங்களுக்கு இலக்காக மாற்றிவிட்டு தான் செல்ல போகிறது திதிகள். முருகனின் வழிபாடு நீங்கள் நிதர்சனமாக அதை கையில் பிடிச்சிக்கலாம். அதனால் இந்த நாள் இனிமைய நாளை இருக்க எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. பண விஷயத்தில் பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கிறது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். லாபம் அப்படின்னாலே வியாபாரத்திலே புதிய வாடிக்கையாளரின் சேர்க்கை, வாடிக்கையாளர் இன்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற விஷயத்தை பெருக்கி கொடுக்கும் தெரியும். உயர்வு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. பணம் பெருகும். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு முருகனை வழிபடுகிறது, அர்ச்சனை செய்வது, காலையிலேயே ஸ்கந்தசஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் போன்ற பாடல்களை கேட்பது, சாயங்கால வேளையிலே பைரவ தேவரை வழிபடுவது கடனை அடைக்கும். எல்லா விதத்திலும் வீடுகளில் சிக்கல் இருந்தால் தீர்ந்துவிடும். கல்யாண தடைகளை நீக்கும். குடும்பத்திலே குழந்தைகள் வாரிசு போன்றவைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை முருகப்பெருமானின் அருளால் பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. அஷ்டமியான இன்று துர்க்கையை வழிபட வெற்றி. இன்றைய நாளில் சந்திர பகவான் உங்க ராசியினுடைய 10ஆம் இடத்தை தொட்டு இருக்கிறார். தொழில் சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. செய்கிற காரியத்தில் அடுத்த செயல்பாட்டின் நிலைகள் உங்களுக்கு புரியும். செவ்வாய் உங்க ராசியினுடைய 5ஆம் இடத்தில் இருந்து அமர்ந்து கொண்டு ராசியின் 11 மற்றும் 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே வெற்றிக்கான வழிகளை தைரியமாக முடிவு செய்வீர்கள். எப்படியும் செஞ்சுடலாம், சாதிச்சுடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை அழகாக கொடுக்கும். இதில் நன்மைகள் உண்டு. 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபட மேலும் மேலும் சிறந்த பலனை எதிர்நோக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. ராசியினுடைய 5ஆம் இடத்திலே வக்கரம் பெற்ற புதன், 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குருவுடன் சேர்ந்த சூரியன், 7ஆம் இடத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்த கேது, உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ராகு, இவர்களுடைய காம்பினேஷன் இல்லாம சந்திர பகவான் இன்றைய நாளில் உங்க ராசியினுடைய 9ஆம் இடத்திலே பயணம் செய்வது உங்களுக்கு உயர்வை தருவதாக அமைகிறது. பல சிக்கல்களை தீர்த்துவிடும். வெற்றி இலக்காக மாற்றி அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு உங்களை இட்டுச் செல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதனால் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் இருக்கிறது. பூமி தேவி வணங்கி இந்த நாளை துவங்கி துர்க்கை பகவானுக்கு அரளி மாலையை சாத்தி அரளி அர்ச்சனை செய்வது, அங்கே போய் எலுமிச்சம்பழத்தை பக்தர்களுக்கு கொடுத்து விட்டு வருவது போன்றவைகள்லாம் உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கான வாழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கிறார், வக்கரகதியில் போறார் 26ஆம் தேதி. 4ஆம் இடத்திலே புத பகவான் வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்.
புதனின் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லாபமான தொழிலான உங்களுடைய கும்பராசி தனுசு ராசியை பார்க்கிறார். இப்படி பார்க்கும்போது லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால பல விதமான புகழையும் அந்தஸ்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதனால் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது புதிய காரியங்கள் பண்ணணும்னா தாராளம் பண்ணுங்க. வெற்றிக்கான வழிகள் நிறைய இருக்கு இன்னைக்கு. ஸோ ஆரம்பம் நல்லா இருக்கணும். மங்களவாரம்னு சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமையை, அப்படி மங்களமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக அமைகிறது. முருகனின் வழிபாடு ரொம்ப முக்கியம். காலையிலே ஸ்கந்தகுரு கவசம், ஸ்கந்தஷ்டி கவசங்கள் போன்றவையெல்லாம் கேட்டு முருகனை வழிபட்டு இந்த நாளை துவங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கட்டும். அதில் 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளர்த்தும்.